ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மிட் நைட் அரோரா கிட்ட வந்து கமருது வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறது நம்மளுக்கு ஷாக்காக இருக்குது. என்ன அது விஜய் பார்வதி அம்புட்டு லவ்வாக இருக்குது, ஆனால் அதை போய் அரோரா கிட்ட சொல்கிறீங்களா? அரோரா சும்மா விடுவாங்களான்ற மாதிரி இருக்குது. கிளிகிளியும் கிளிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமருதீன் விஜய் பார்வதி பேசக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கும். ஆஃப்டர் இந்த உறவுகள்லாம் பேசினதுக்கப்புறமா விஜய் பார்வதி ரொம்ப மனசை விட்டு சொல்லியிருப்பாங்க, நீ எவ்வளோ கலாய்ச்ச, ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ என்னை வந்துட்டு ஹர்ட் பண்ணிங்க, எனக்கு எவ்வளோ பொசசிவாக இருந்திருக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, அவள் ஒன்றுமோ பெரிய இவ மாதிரி பண்ணிட்டுருக்கா, அது இதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இவர் வந்துட்டு இல்லை புரியுது எனக்கு, சாரி, இனிமேல் நான் பண்ண மாட்டேன்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா? இப்போ வந்துட்டு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கமருதீன் வந்து அரோரா கிட்ட போய் அந்த எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாருன்னா, இப்போது எனக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு பொசசிவ்னஸ் வந்துருச்சு. எப்போ வந்துச்சு உங்களுக்கு? இவருக்கு வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கு ஒன்று நான் கூட உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். என்னென்னா விஜய் பார்வதி முள்ளால் எடுக்கிற மாதிரி கமருதீன் முன்னாடி வந்து அமித் கூட பேசியிருப்பாங்க. ஸோ அமித் ஷோல்டரில் வந்து சாஞ்சி பேசியிருக்காங்க போல இருக்குது. அது வந்துட்டு கமருதீன் கண்ணுக்கு பொசசிவாக வந்திருக்கு. இதை வந்து செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, பக்கத்தில் வினோத் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்குறாரு, உனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது? எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு இருக்காரு. ஆஹா, அப்போ நம்மளுக்கு தான் பொசசிவாக தெரியுதா? அப்போ இவளுக்கும் இப்போ நம்ம இவ கூட இருந்ததை வந்து அவங்க அந்த விஜய் பார்வதிக்கும் பொசசிவாக தான் தெரிஞ்சிருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதை வந்து விளக்கிறதுக்காக போகிறார் அரோரா கிட்ட. ஆனால் அரோரா வந்து, எப்பா சாமி ஆளை விடு, நான் உன் பக்கமும் வரல, நீ இப்போ பேசிகிட்டு இருக்கியப்பா விஜய் பார்வதி அவள் பக்கமும் வரல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. அவள் என்ன யார், அவள் என்னை வந்து பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கலாய்க்கிறாங்க. எப்போ பாரு நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன்னு என்ன ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கா. எனக்கு இந்த தலைவலியே வேணாம்ப்பா, உன் பக்கமும் வரல, நான் அவள் பக்கமும் வரல, நீ இப்போ கூட வெளியே போய் கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆமாம், அவங்க கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, கல்யாணம் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப பெரிய கவலை இல்லை, ஏமா வாய்க்கு வந்ததால் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்துட்டு உன் மேலே வந்து இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டு பார்வதி மாதிரிலாம் நான் ஃபீலிங்லாம் படலை, சரியா? அவன் வந்துட்டு உன்னை டார்ச்சர் பண்ணிட்டோம், என்ன வேணாலும் பண்ணிட்டோம், என்னையே டார்ச்சர் பண்ணணும், நான் அதை வந்து பொறுத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இனி என்கிட்ட வந்துட்டு இந்த காமெடி பண்ணுற வேலை, இந்த என்னை சிரிக்க வைக்கிறது, இதெல்லாம் வச்சுக்காத, இதை வந்து உனக்கு ஒரு லாஸ்ட் வார்னிங்காக கொடுக்குற நம்ம கற்றி விட்றாங்க. அவர் பார்க்குறாரு, ஸோ இந்த தொல்லைக்கிட்டேருந்து எப்படி பிரியறதுன்னு தெரிலடா சாமி, நேற்றுலேருந்து என்னை வச்சு செஞ்சிட்ருக்கன்ற மாதிரி பார்க்குறாரு. அதோட முடியுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு நட்பை இழந்துட்டாங்க அரோரான்னு தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நல்ல ஒரு இதுவாக தான் இருந்தார். இவங்க கொஞ்சம் ஓவராக அந்த அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அவரை வந்து நேற்றுலேருந்து அசிங்கமாக கலாய்ச்சோன்னே அவர் வந்துட்டு அப்படியே டோட்டலாக இந்த பக்கம் மாறிட்டார். பட் இவ்வளோ தூரம் அவர் புரிஞ்சு வச்சுருக்காரு விஜய் பார்வதி பற்றின்றது பெரிய விஷயமா இருக்குது. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் நல்ல வழியில் நல்ல சம்பவங்கள்லாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த அரோரா பக்கம் போகாமல். ஆனால் இப்படி போகாமல் இருந்தாருன்னா அரோராவோட கேம் ஸ்வங்கின்னு போயிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் ஸ்வாக அப்படின்ற மாதிரி ஆகிடும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.